ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் எடுத்து அதை படித்து அதுலேருந்து எப்படி பேசி பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரீட் அண்ட் ஸ்பீக் டெக்னிக் உங்களுக்கு முழுமையாக எளிமையாக புரியும். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா, யுவர் நியூ ஜர்னி டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸ்டார்ட்ஸ் ஹியர். உங்களின் ஆங்கிலம் பேசும் பயணம் இங்கே ஆரம்பம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். பேச நினைத்தால் பேசலாம், வழியா இல்லை இங்கிலீஷ் பேசேஜில். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டாக், தேர் இஸ் an இங்கிலீஷ் பேசேஜ் டு டீச். திஸ் இஸ் ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஸோ முதல்ல இந்த பேராகிராஃப் நம்ம படித்து இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன் ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ இங்கிலீஷை எளிமையாக எப்படி பேசுகிறது அப்படின்னு இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி பை ப்ராக்டிஸிங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 ஃபைண்ட் அண்ட் இங்கிலீஷ் பேசேஜ் டு ரீட். முதல்ல ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் நீங்கள் படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுங்க. அந்த பேசேஜ் எது வேணா இருக்கலாம். ஒரு நியூஸ் ஐட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு மேக்சின் ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ ஒரு 5 to 10 லைன்ஸ் வர மாதிரி ஒரு பேராகிராஃப் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் த வேர்ட்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ் இன்டு a group of 2 to 4 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். அந்த பேசேஜில் இருக்கிற வாக்கிங்கில் இருக்கிற வார்த்தைகளை ஒரு 2லேருந்து ஒரு 4 வார்த்தை மாதிரி குரூப் பண்ணி வச்சுங்க. ஒரு 5 வார்த்தை மேக்ஸிமம் போகலாம். ஸோ அதுக்கு மேலே வேணாம். ஸோ 2 to 4 or 5 வேர்ட்ஸ் நீங்கள் குரூப் பண்ணி வச்சுங்க. எதுக்கு பண்ணுறோன்னு சொன்னால், அந்த குரூப் வச்சு நீங்கள் ஈஸியாக எளிமையாக பேசி பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் இந்த பேராகிராஃபை நான் கலர் கொடுத்து பிரிச்சிருக்கேன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் பிரிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் அந்த 2 to 4 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அது மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ரீட் த பேராகிராஃப் ஸ்லோலி அண்ட் நோட் டவுன் இட்ஸ் ஓவரால் அண்ட் அன்னோன் வேர்ட்ஸ் மீனிங்ஸ். அதாவது இந்த பேராகிராஃப் ஸ்லோவாக படித்து நிதானமாக படித்து கலர் பேஸ் பண்ணி படிக்கலாம், இல்லைனா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க குரூப் பேஸ் பண்ணி கூட படிக்கலாம். அதை ஸ்லோவாக படித்து அதில் இருக்க மீனிங், அது ஓவரால் மீனிங் என்ன, ஏதாவது வார்த்தை உங்களுக்கு புரியலன்னா அதோட மீனிங் என்ன, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் த பேசேஜ் யூஸிங் யுவர் ஓன் ஸ்பீக்கிங் ஸ்டைல் வித் மீனிங்ஃபுல் கேப்ஸ் இன் பிட்வீன். ஸோ இந்த பேராகிராஃபை, இந்த பேசேஜை நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் பேசி பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிலாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நடுவில் மீனிங்ஃபுல் கேப்ஸ் கொடுத்து நீங்கள் பேச ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் யூஸிங் டிஃப்ரெண்ட் இன்டர்னேஷன்ஸ், அதாவது பிச்சிங்னு சொல்லுவாங்க, மாடுலேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஆர் இன்ஃபர்மேஷனல் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ். இப்போ ஒரு வாக்கியம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா, அதில் 2 விதமாக பிரிக்கலாம் வேர்ட்ஸை. ஒன்று இன்ஃபர்மேஷனல் வேர்ட்ஸ் ஆர் கண்டென்ட் வேர்ட்ஸ்னுவாங்க, இன்னொன்று கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் வேர்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் தருது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வேர்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசலாம். அப்போ மீனிங் லிசனருக்கு ஈஸியாக போய் சேரும். ஸ்டெப் நம்பர் 6, இமேஜின் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் லைக் கான்வர்சேஷன்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், டிஸ்கஷன்ஸ் எக்ஸட்ரா டு ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்னேஷன்ஸ் அண்ட் மாடுலேஷன்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நீங்கள் யோசிச்சுக்கலாம். இப்போ இதே பேராகிராஃபை அவங்க ஒரு ஸ்டேஜில் இருந்து பேசினா எப்படி பேசலாம், ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி கான்வர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசேஜை வச்சுக்கிட்டு விதவிதமாக நீங்கள் பேசி பார்க்கலாம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தால் நிச்சயமாக ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு பேசுகிறதுக்கான அந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிடும், டெக்னிக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்ரி இங்கிலீஷ் பேசேஜ் இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. எந்த இங்கிலீஷ் பேசேஜ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, தனித்துவம் இருக்குது. அதான் யூனிக்ன்ற வார்த்தைக்கு தனித்துவமான அப்படின்ற தமிழ் அர்த்தம் இருக்குது. And each English passage will give you enough opportunities to practice speaking English in your own style and pace. ஸோ எல்லா பேசேஜ் வச்சும் நீங்கள் ஈஸியாக பேசலாம். இது வரைக்கும் பேசுறதுக்கு உங்களுக்கு தடையாக என்ன இருக்குது?
என்ன வார்த்தை யூஸ் பண்ணி பேசுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, எப்படி வந்துட்டு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பேசேஜ் இருக்கிறதுனால இதை வச்சு, இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு, இந்த பேட்டர்ன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக பேசி பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு அந்த உங்கள் ஓன் ஸ்டைல், உங்கள் ஓன் பேஸ், உங்கள் ஓன் ஸ்பீடில் நீங்கள் அதை பேசி பார்க்க முடியும். So this Read and Speak English channel is going to discuss and demonstrate all the above techniques and more from time to time. So இந்த Read and Speak English வந்து முக்கியமாக என்ன பண்ண போகுதுன்னா, இந்த மாதிரி நிறைய பேசேஜஸ் எடுத்து அதை பற்றி அது எப்படி பேசுகிறது, அது எப்படி படிக்கிறது, முக்கியமாக அதுலேருந்து எப்படி பேசுகிறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங்ஸ் ஆர் தேர், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலில் நீங்கள் பேச முடியும் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஸோ நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்போ ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். முக்கியமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட், குட் லக் அண்ட் தேங்க்யூ. எவர் யுவர் ஸ்பீக்கிங் பார்ட்னர், ரீட் அண்ட் ஸ்பீக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசேஜை வந்துட்டு படித்து அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பேச போகிறோம். இந்த பேசேஜ் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். இப்போ பேசிக்கலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பேசேஜை எப்படி, என்ன டோனில் நான் பேசுவேன், என்ன பிச்சிங், என்ன மாடுலேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கவனமாக கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஓன் ஸ்டைலில். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன் ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ டுடே we are going to see about English speaking in easy steps. So you can read and speak English easily by practicing these following steps. So step number 1, find an English passage to read. So you can find an English passage. Okay, the passage can be any news items or magazine articles or motivational statements, anything from 5 to 10 lines. You can pick up a English passage to practice speaking. Step number 2 is split the words in each sentence into a group of 2 to 4 meaningful words. So you have to group the words together, maximum from 2 to 4 or even 5 words, not beyond that. So you split the words in each sentence and group them together so that when you are trying to practice speaking, it will be more helpful, and it will also be helpful while you are reading. Okay. What is step number 3? Read the paragraph slowly and note down its overall and unknown words meaning. So you have to read the paragraph and then you have to note its overall and unknown words meanings, okay, for your future reference. Step number 4, you speak the passage using your own speaking style with meaningful gaps in between, just like how I am trying, how I am speaking. Okay, so I am using this passage to speak in my own style. So you also develop your own style, giving some meaningful gaps as I am giving now, and you can start practicing speaking. Step number 5, you can also practice speaking using different intonations, that is pitching, modulations and stressing on important content or informational words in the sentence. So basically you can use high pitch, low pitch or normal pitch, or you can use some modulation, some moods like you are happy, you are sad, you are normal, that sort of things. And you can stress on important content or informational words, just like I am giving some stress on these words now. So you can use those techniques also and you can start speaking. And step number 6 is imagine different situations like conversations, public speaking, discussions, etc. to practice different intonations and modulations. So you can use different scenarios, like suppose you are going to imagine that you are speaking this passage on a stage, you are trying to discuss it with your friend, or you want to converse this with a group of people. So whatever it is, you have to imagine those situations and you can try speaking in that particular tone and tenor. Every English passage is unique in its own way, and each English passage will give you enough opportunities to practice speaking English in your own style and pace. So any passage, it gives you a lot of opportunities to practice speaking. Okay, so that you have to utilize, you have to make use of that opportunities from any passage, whatever the passage is. So this Read and Speak English channel is going to discuss and demonstrate all the above techniques and more from time to time. So we are going to discuss the ways to speak, the ways to read, so how easy you can adapt to this sort of technique
So we're going to discuss all those things from time to time in future videos. So subscribe to this channel, click on the bell icon for future notifications and support us. That's more important. Okay, stay tuned, good luck and thank you. Ever your speaking partner, read and speak. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த பேசேஜை நான் எப்படி வந்துட்டு சாதாரணமாக ஒரு பேச்சு வாக்கில் எப்படி நான் பேசி பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஓன் ஸ்டைல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். ஏன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு இது வரைக்கும் எது தடங்களாக இருக்குன்னா எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, எப்படிப்பட்ட மாடுலேஷன் இன்டர்னேஷன் எப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஸ்பீக்கிங். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பேராகிராஃப் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். Till we meet again, take care, bye bye.